பொங்கல் விழா, ஆ மழை போகுது, நகைக்கடை பார்க்கறேன் நடக்குது. இன்னைக்கு நடந்தது. எல்லாரும் வந்து ஜாலியாக பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து நம்ம எம்எல்ஏவும் வந்திருந்தாரு. எம்எல்ஏ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவரும் பாட்டு பாடுவார். அதுக்கு நான் லேட்டாக தான் வரும். நீங்கள் பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க, ஓகேவா? இல்லை சின்ன பசங்களாம் இல்லை டான்ஸ் ஆடும்போது பார்க்கவே அவ்வளோ வண்டர்ஃபுல்லானது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க. அழகாக நடுவில் வர ஒருத்தவங்க வந்து ஆடுவாங்க. இப்போது பார்த்துன்னே இருங்க. இது வந்து தாண்டியா தமிழகத்தக்கதா கூட்டம கூட அந்த பாட்டு இது. எல்லா பொங்கல் பாட்டு தான். பொங்கல் வந்தாலே பாட்டு, டான்ஸு, மூவிக்கு நீங்கள் பார்த்துட்டு இது நல்லா பெரிய வீடியோ. இது பார்த்து மெல்லமாக பார்த்தா தான் பார்க்க முடியும். இவர் வந்து வேணுமாக்கர், நம்ம கீ தமிழில் பார்த்துப்பீங்க. கன் டிவியில் கூட வராதுன்னு நினைக்கிறேன். சண்டே வந்தீங்கன்னா இவரை பார்க்கலாம். இது மெல்லமாக தான் போகும், பொறுமையாக பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உழவர் திருநாளில் இந்த பொங்கல் விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வு இந்த சூரியன் ஒளி போல பிரகாசமாக இருக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வீட்டில் முடித்துக் கொள்கிறேன். சார் ஒரு நிமிஷம் ஆகுது சார், 30 செகண்ட். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நான் எதுவும் எனக்கு ரெடி பண்ணல, அதனால அவங்க அம்மா ரெடி பண்ணி கொடுக்கல. இந்த வாரம் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் பொங்கலும் எல்லா விதமான இன்பங்களும் அவங்கவுங்க நினைக்கக்கூடிய எல்லாமே இந்த வருஷம் வந்து கனவுகள் நினைவாகட்டும். நானா சார் அவருடைய டீமை வந்து எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. வருஷம் இங்கே ரொம்ப அருமையாக எல்லா விஷயங்களுமே கொண்டாடுறீங்க. இந்த வருஷம் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளுடைய தெய்வ ஸ்ரீராமணி ஐயாவுக்கு வந்து விருது கிடைக்குது. அது இன்னைக்கே கிடைக்குது. 2 டபுள் டபுளாக இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாராயணசாமி ஐயாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரையும் இங்கே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழர் திருநாள் அப்படிங்கிறது நமக்கு 4 நாட்கள் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
போகி திருநாள் முதல் நாள், அதற்கு பிறகு தைத்திங்கள், தை முதல் நாள் அன்னைக்கு நம்ம தமிழர் திருவிழாவாக பொங்கல் விழா கொண்டாடுறோம். அதற்கு பிறகு மாட்டு பொங்கல், அதற்கு பிறகு காணும் பொங்கல். இன்னைக்கு நம்ம ரிவர்ஸில் ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். காணும் பொங்கல் அப்படிங்கிறது 4ஆவது நாள் வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். மாட்டு பொங்கல் என்னன்னு தெரியும். மாட்டு பொங்கல்னால எல்லாருக்கும் தெரியும், உடனே மாடு சிறப்பிக்கிறது அப்படின்னு. உழவர்களை சிறப்பிக்கக்கூடியது தை முதல் நாள், அதுவும் தெரியும். போகி பொங்கல் அப்படிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு நம்மளுடைய பாரம்பரிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பொழுதும் என்ன செஞ்சு வச்சுருப்போம் அப்படின்னா, எதற்கு வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பொருள்களை சேர்த்து வச்சுருப்போம், நிறைய எண்ணங்களை சேர்த்து வச்சுருப்போம். அதை எல்லாத்தையும் பழைய எண்ணங்களையும் பழைய பொருட்களையும் கழித்து புதிய எண்ணங்களையும் புது வாழ்வை பெருக்குவதற்கான அணுகுமுறை போகி திருநாள். புதுப்பானையில் பொங்கலிட்டு அனைவரும் உண்டு மகிழ்வது தை முதல் நாள். காணும் பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா, காணும் பொங்கல் உறவினர்களை கண்டு கழித்தல். நாம் பல வேளைகளில் பல சிந்தனைகளில் மூழ்கி இருக்கும்போது ஒருவரை ஒருவர் கண்டு கழிப்பதற்கு கூட நமக்கு நேரம் கிடையாது. காலை வணக்கம் சொல்லும் நபர்களுக்கு கூட திருப்பி சொல்லும் அளவிற்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையிலே ஆண்டுக்கு ஒரு முறையாவது நமது உறவினர்களையோ நண்பர்களையோ சந்தித்து முகம் மகிழ்ந்து பேசக்கூடிய, அகம் மகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்காக தான் காணும் பொங்கலை கொண்டாடுகிறோம். அவ்வகையில் இன்று நாம் அனைவரும் எங்கிருந்தோ ஒவ்வொரு மூலையில் இருந்து வந்து இன்று இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து காணும் பொங்கலை இன்றே தொடங்கி வைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பொழுதும் உறவுகளுடன் கூடியே இருப்போம், சேர்ந்து கழிப்பிடுவோம் நமது நன்னாளை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிக்கையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் பொங்கல் மிக பிரம்மாண்டமாக இங்கே கொண்டாடணும். ஏன்னா பார்க்கலாம் நல்லா வந்து ரெடி ஆகிடும். இன்னும் சிறப்பாக நல்லா எவ்வளோ பேர் இங்கே உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக பண்ணலாம். அதற்கு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நான் நிறைய நிகழ்ச்சிகள் நான் வந்து அப்படியே நான் இருந்துட்டு பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லி வந்திருக்கேன். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பாவம் பொங்கலுக்கு நல்ல இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு ஒரு கலை நிகழ்ச்சி வந்ததுக்காக ஒரு சாங். இது எதையுமே வந்து போட முடியாது, ஏன்னா போட்டால் காப்பு கேட்க வரும். அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுதான் வரும், சாங் வராது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை வேணும் மக்களோட டீம் எல்லாருமே எஃபர்ட்டு போட்டு தான் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. எல்லாம் டேங்க் ஏறுவாங்க நடுவில், எல்லாம் டேங்க் ஆகி எம்எல்ஏவை வந்து எம்எல்ஏ ஆட மாட்டார். அவர் ஆடுவாதான் நானும் பார்த்தேன். ஆனால் எம்எல்ஏ ஆட மாட்டார், மற்றவங்க எல்லாம் ஆடுவாங்க. நீங்கள் பாருங்க, பார்த்து எப்படி கேளுங்க. ஒரு அதான் தூக்கி ஒரு ரவுண்டு அதையிறேன்.
எல்லாம் தேங்க்யூதாங்க. எல்லா பொங்கல் பண்டிகை இவ்வ இவ்வளோ நல்லா நடக்கணும் அதுக்கு காரணமே எம்எல்ஏ தான். அவரு நம்ம நமக்கு கிடைக்க பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். எம்எல்ஏ தூக்கி பற்றணும். எம்எல்ஏ எப்பவுமே எம்எல்ஏவாக வரணும். அதை தான் நானும் கேட்குறேன். நீங்கள் அந்த டேங்க் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லா டேங்க்கு தான் வராங்க. இங்கெல்லாம் சூப்பராக வராங்க. எல்லாமே ஃபேஸ்புக்கில் நல்ல ரெக்ரூட்டு. இவர் பார்த்தீங்கன்னா என்னோட குருக்குலாம் நாராயணன் காமிக்கார். இவர் சூப்பராக வருவார். நாங்கள் யாருமே வயசானவங்க மாதிரியே தெரியாது. எல்லாம் 20 வயசு 30 வயசு மாதிரி ஆடுவாங்க. எல்லாமே வயசே தான் வரும். பொங்கலுக்கு பின்னாடி சாங் வராது எதுவுமே. ஏன்னா எதுவுமே போட முடியாது யூடியூப்பில். அதுக்கெல்லாம் மியூட் பண்ணிட்டு தம்பி பார்த்தீங்கன்னா கிளம்பும் கொடுத்துறான். சின்ன பையன் அவன் எப்படி பூந்து விளையாட பாருங்க. சும்மா அப்படி பண்ணான். எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. இவன் இவங்க 3 பேர் பண்ணாங்க. 3ஆவது 2ஆவது இல்லை எனக்கு இதை பார்க்கல. ஆனால் இவங்க நல்லா பண்ணாங்க. இவங்களும் சரி சூப்பராக பண்ணாங்க. எல்லாரும் நல்லா பண்ணாங்க. அதுக்கு இடம் கொடுத்த நம்ம எம்எல்ஏ சாருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். இது என்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணுவாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. யாருமே நல்லா பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே நல்லா பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க. எனக்கே அவ்வளோ ஆச்சரியமானது. இப்படிதான் இருக்காங்களான்னு. அந்த பையனே பண்ணுவான். பெல்ட் தான் அடிக்கிறான். இது பண்ணும்போது நடுவில் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு பிரேக் ஆகிடும். பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் இதுவானது. இங்கே பாருங்க நடுவில் பிரேக் ஆகிக்கும். ஆனால் அந்த இதோடய பண்ணுவான். அதை தான் திறமை. அது என்னதை பண்ண முடியாதுப்பா இந்த மாதிரி. ஓகேவா? இது ஒரு பாதையை பார்த்து பாடவா, பார்த்து கேட்கவா, அந்த பாட்டு இது எதுவுமே நம்ம பார்த்து போட முடியல. யூடியூப்பில் காப்பி கேட்கறது அப்படியே. நீங்கள் பாருங்க, எப்படி இருக்கிறது பாருங்க. என்னடா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஷார்ட்டில் போட முடியுதா நான் பார்க்குறேன். வீடியோ இல்லைனாலும் ஷார்ட்டில் போடுவேன் நான். பாருங்க. இது ஃபுல்லு வீடியோ. ஒரு கம்மி பண்ணிட்டு எப்படியாவது போட முடியுதா பார்க்குறேன். பார்த்து எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. யாருமே எல்லாருக்குமே 100 மார்க்கு. பார்த்து ஓகே. இதோட நான் என்னோட இதை கேட்குறேன். பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இன்னைக்கு ஏன்னா நகை கடை பார்க்க மயிலாப்பூர் ஒன்றுன்னா வாங்க. சண்டே மீட்டிங் போதும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சண்டே மீட்டிங் வைப்போம். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. இந்த மாதிரி பொங்கல், நியூ இயரு, தீபாவளி அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி இதுக்கு நம்ம பெரிய வீடியோவாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ரொம்ப நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் பார்க்க முடியும். ஆனால் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டா அந்த கண்டென்ட்டு போயிடும். இது பிடிக்கல மாற்றிக்கலாம், அது வேணாம். ஏன்னா இது நல்ல கருத்து தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பேசி சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் வீடியோவில் எப்போவுமே இது நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு லைக் பண்ணாலும் இல்லை பண்ணாததும் உங்கள் விருப்பம்தான். ஆனால் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அது போடுறதுக்காகவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.